चरणादिसेवितम् कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம.
வென்றி புகழ் வேங்கடவன் உடனுறையும் விரை மலராள் அன்று திருக்கண்டுரைத்த தமிழ் தலைவன் ஆரியக்கோர் பற்றியுரை பீடுடை நன் மாமயிலை கோயில் பெரு நற்றெளித்தல் நாமடை நற்பேறு செடியாய வல் வினைகள் தீர்க்கும் திருமாலி நெடியானி வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். அங்கையில் பாய் வயல் தென்னரங்கன் அணியாக மண்ணும் பங்கைய மா மலர் பாவையை போற்றுதும் பக்தி எல்லாம் தங்கியதென்ன தழைத்து நெஞ்சே நம் தலை மிசை பொங்கிய கீர்த்தி ராமானுசனடி பூ மன்னவே. வடிவழகார்ந்த வன் தூப்புள் வள்ளல் மென் மலரடிமே அடியவரோத அந்தாதி இருவதும் ஆய்ந்துரைத்தே திடமுட நீதிதை தினந்தோறும் ஆதரித்தோதும் அன்பர் முடி இடை நேர்படும் தூப்புள் அம்மான் பதமா மலரே. தேனார் கமல திருமகள் நாதன் திகழ்ந்துரையும் வானாடு கந்தவர் வையத் திருப்பிடும் வந்தரும காணாரி மயமும் கங்கையும் காவிரியும் கடலும் நானா நகரமும் நாகமும் கூடிய நன்னிலமே என்கின்றார் அருள் மகான் ஸ்ரீ நிகமாந்த மகா தேசிகன் சுவாமி. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் என்று கண்டுகளித்த ஸ்ரீ பேயாழ்வார் திருவவதாரம் செய்த நீலோதம் வந்தழைக்கும் மா மயிலை திருமயிலையில் திருவேங்கடமுடையார் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் சந்நிதிகளில் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எழுந்தருளுவது வழக்கம். ஆனால் இங்கே தன்னுடைய கண்டாவதாரத்தை அனுக்கிரகிக்க தேடி தானே வந்து எழுந்தருளி இருப்பது வேறு எங்கும் காண கிடைக்காது. தேவப்பெருமாளின் தீர்த்த பரிக்கிரகமும் ஸ்ரீசடாரியும் அமையப்பெற்ற சந்நிதி. பாஞ்சராத்திர ரீதியாக திருவாராதனம் ஆஸ்தீக தேசிக நடிகார்களைக் கொண்டு சந்நிதி நிர்வாகம். श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। मानातीत प्रथित विभवां मङ्गलं मङ्गलानां
वक्षः पीठीं मधुविजयिनो भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविक महिमप्रार्थिनीनां प्रजानां श्रेयो मूर्तिं श्रियमशरणस्त्वां शरण्यां प्रपद्ये. உருவ வழிபாடு என்பது எதற்கு? எதுவும் இல்லாமல் காற்றையோ வானத்தையோ பார்த்து தொழுபவர்கள் இல்லையா? அதைப்போல நாமும் செய்தால் நலம் பெறலாமா? உருவ வழிபாடுன்றது ஒவ்வொரு சாதகனுக்கும் இந்த ஆன்மீக பாதையில் செல்லக்கூடிய வழியில் அவனை வழிநடத்த செல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்குது. சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் சொல்லுவார். கண்ணால் பார்க்கக்கூடியது. அப்படி நம்ம கண்ணால் பார்த்து மனசனால் அதை கொண்டாடி அதுக்கிட்ட ஆராதனை பண்ணி நாம் அந்த சுவாமியோட பேசுகிறோம். அப்படி தான் நம்மளுடைய மதங்கள்லாம் வழிகாட்டுறது. அதோடு பேசி நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அதோடு பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய சுகதுக்கங்கள்லாம் அது கொண்டு பேசி அதோட பகிர்ந்துண்டு நம்மளுடைய வெற்றி நம்ம தாய் தந்தை மாதிரி ஒரு இணக்க பாவம் வரணுன்றதுக்கோசரம் தான் பெரியவாள்லாம் அதை வச்சிருக்கா. நிர்குண பிரம்மமாக நம்ம தியானம் பண்ணணும் வழிபாடு செய்யணும்னா உருவ வழிபாடு இல்லைன்னா அது செய்ய முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நாமெல்லாம் அந்த சகுனத்திலேயே வந்துட்டோம். தாயார் இருக்கான்னா தாயாரோடையே இருப்போம். தாயாரை பார்த்து பார்த்து வளருவோம். தாயார் என்னென்ன சொல்கிறாளோ என்னென்ன செய்கிறாளோ தாயார் எப்படி வழிகாட்டுறாளோ அப்படியே இருக்கும். அந்த தாயே நமக்கு சாதம் ஊட்டும் பொழுது நிலாவை காமிச்சு சாதம் ஊட்டுறா. இப்போ பார் நிலா தெரிகிறது பார், சாப்பிடு அப்படின்னு சொல்கிறா. அந்த நிலாவை பார்த்து வாழறோம். இப்படி ஏதாவது ஒரு துணையோடு தான் நாம் இருக்கோம். ஒரு ஸ்திரீன்னு எடுத்துட்டேன்னா முதல்ல அப்பா அம்மாவோட சேர்ந்துருக்கா, அதுக்கப்புறம் கணவனோட சேர்ந்துருக்கா, அதுக்கப்புறம் குழந்தைகளோட சேர்ந்துருக்கா. இப்படி ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் ஒவ்வொன்றோட பிணைப்போடு போகிறது. அது மாதிரி இறைவனோட ஒரு பிணைப்பு வேணும்னா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அதற்கோசரம்தான் இந்த உருவ வழிபாடுன்றது வச்சுருக்கா. அதோடு மட்டும் இல்லை, இந்த உருவ வழிபாடு பண்ணும்பொழுது இப்போ எல்லாரும் சமீபத்தில் திருப்பதி பிரம்மோத்சவம் பார்த்துருப்பேன். பிரம்மோத்சவத்தில் பார்த்தேன்னா பெருமாள் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு வாகனத்தில் விதவிதமாக அலங்காரம் பண்ணிட்டு அப்படி மாட வீதிகளில் முன்ன வரும்பொழுது பார்த்தா ஒரு சந்தோஷம். பகவான் கருட வாகனத்தில் வரார். உடனே நமக்கு என்ன தோன்றுறது? கருடன் வேதஸ்வரூபம். கருடனுடைய பக்தி, கருடனுடைய வினயம், எந்த இடத்துல பணிவு இருக்கோ வினயம் இருக்கோ அந்த இடத்துல பகவான் இருப்பான். அதனால தான் பார்த்தேன்னா ஜலம் பார்த்தேன்னா மேடான பகுதியில் நிற்காது. எங்கே பள்ளம் இருக்கோ அங்கே தான் இருக்கும். அது மாதிரி இவர் இந்த கருடனை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அவன் செஞ்ச லீலைகள்லாம் தோன்றுறது. எல்லாரும் அமிர்தத்தை சாப்பிடணும் ஆசைப்படுறார். அந்த அமிர்தத்தை என்ன பண்ணுறார்? அவர் எல்லாருக்கும் நாராயணனுடைய கருணையில் நாராயணனுடைய சித்தத்தில் அது நல்லவர்களுக்கு கிடைக்கணுன்றதுக்கோசரம் அதை எடுத்துகிட்டு வரா. அதோடு மட்டும் இல்லை, கஜேந்திரன் சொல்லக்கூடிய ஒரு யானை தடாகத்தில் முதலையுடைய கால் பிடிச்சு இழுக்கும் பொழுது அவஸ்தைப்படுறது. அப்போ ஆதி மூலமேன்னு கூப்பிடும் பொழுது அந்த யானையை ரட்சிக்கிறதுக்கோசரம் பகவானை கருட பகவான் சுமந்துட்டு வேகமாக வந்தாலாம். நாராயணியத்தில் சொல்லும் பொழுது அந்த ஸ்லோகத்துடைய வர்ணனையே வேகமாக வரா மாதிரி இருக்கும்.
அப்படி ஒரு ஸ்லோகத்துடைய அமைப்பை பட்டத்திரி அமைச்சிருக்கா. அந்த இதெல்லாம் நமக்கு தோணும். கருட வாகனத்தில் பகவான் வரும்பொழுது கருடன் பண்ண லீலைகள், அது மேலே அலங்காரத்தை பார்க்கும் பொழுது, மலையப்ப சுவாமியை பார்க்கும் பொழுது அவருடைய அழகு, அவருடைய ஆனந்தம், அவருடைய முகத்துடைய ஜொலிப்பு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனசில் ஒரு ஸ்நேக பாகம் ஏற்படும். இறைவனுக்கும் நமக்கும் ஒரு ஸ்நேகம் ஏற்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒரு விதமான வாகனத்தில் வரும் பொழுது அந்த வாகனத்துடைய தன்மை, அந்த வாகனத்துடைய அழகு, அந்த ஜனங்களுடைய உற்சாகம், இதெல்லாம் நம்ம மனசை நம்மளையும் அறியாமல் ஒரு பக்குவ நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது. அதனால தான் அந்த காலத்தில் பெரியவாள்லாம் உருவ வழிபாடுன்றதை ரொம்ப கொண்டாடியிருக்கா. இந்த உருவ வழிபாடு இருந்தால் தான் நம்ம நிர்குணமான வழிபாட்டுக்கு நம்ம போக முடியும். அந்த நிர்குணமான வழிபாடுன்றது தான் காற்றையோ இல்லை இறைவனையே எல்லா இடத்துலையும் இருக்கா மாதிரி நினச்சிட்டோ, நமக்குள்ளே முழுகின்றோ, ஆத்மாவே இறைவிஸ்வரூபமாக நினச்சிட்டோ அந்த நிலைக்கெல்லாம் போகணும்னா ஆரம்பத்தில் ஒரு படி வேணும். அந்த படி தான் உருவ வழிபாடு. உருவ வழிபாடுன்றது சாதகனுக்கு அவசியமாக தேவைப்படுது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலலாம் உருவ வழிபாடு நிறைய அம்பாள்கிட்ட போய் பேசுவார், காலிக்கிட்ட கொஞ்சுவார். இந்த ராணி உடைய அரவணைப்பில் அந்த கோவில் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ராணி தரிசனத்துக்கு வருவாளாம். இவர் ஆரத்தி பண்ணிகிட்டே இருப்பாராம். என்ன இந்த அர்ச்சகருக்கு பைத்தியம் பிடிச்சி கொடுத்தா, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு நினச்சிப்பாராம். சரி இவர் வழிபாடு முறை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாளாம். திடீர்னு காலிக்கிட்ட போய் பேசுவாராம். அம்மா நீ இருக்கியா, அம்மா நீ சுவாசம் விடுறியான்னு நெஞ்சை தொட்டு பார்ப்பாராம். சாதம் அம்பாளுக்கு நிவேதனம் சமர்ப்பணம் பண்ணும் பொழுது இதெல்லாம் சாப்பிடுமா, இப்படி சாப்பிடுமா, அப்படி சாப்பிடுமான்னு கெஞ்சுவாராம். அப்படி அந்த பாவம் மகாநிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது. அதுக்கோசரம்தான் இந்த உருவ வழிபாடு அவசியம் தேவை விரிவாலாம் வகுத்திருக்கா. அதோடு மட்டும் இல்லை, இந்த உருவ வழிபாடு பண்ணுறதுனால என்ன ஒரு பலன்கள்லாம் ஏற்படும்னா, மனசில் சஞ்சலங்கள்லாம் ஏற்படாது. இந்த காம விகாரமான எண்ணங்கள்லாம் நமக்கு வராது. ஏன்னா எல்லாத்தையும் சுவாமியோட நம்ம பகிர்ந்துக்கிறோம் இல்லையா. அதனால் நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்லது தான் வரும். இதெல்லாம் ஏற்படாது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த குரோத பரம்பான்மையும் வராது. என்ன சைத்தன்யமான பகவானை அந்த உருவத்தில் நம்ம கொண்டாடி நம்ம ஆனந்தப்பட்டு நாம் எப்படிலாம் இருக்கோமோ அப்படிலாம் அவனை ஆராதனை பண்ணி பார்க்கும் பொழுது நாம் அவனோட ஒன்றி போயிடுறோம். ஒன்றி போகும் பொழுது இந்த இடத்துல எல்லாம் ஜீரோ ஆயிடுது. அதாவது பூஜகனும் பூஜிக்கப்படக்கூடிய பொருளும் ஒன்றாகி ஜீரோ ஆயிடுறது. ஜீரோவுக்கு மதிப்புண்டா? அது மாதிரி தான் இறைவனோட நாம் இரண்டரை கலக்கணும். அப்படி இரண்டரை கலந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த விதமான ஒரு உருவ வழிபாடுன்றது தேவையில்லை. எங்கே உட்காந்துலாலும் சுவாமி இருக்கான், எல்லாமே சுவாமி அப்படின்னு வரும். அதனால தான் அபிராமி பட்டரை சொல்லும்போது சொல்வா, காணும் இடமெல்லாம் பாஷாங்குஷம்னா. ஒரு நிலைக்கு மேலே போகிறதுன்றது இந்த உருவ வழிபாட்டிலேருந்து தான் போக முடியும். அதனால் அவசியம் உருவ வழிபாடுன்றது தேவை.